Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் டொமாட்டோ பிலவ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. டொமாட்டோ பிலவ் உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலும். இதுக்கு அது மாதிரி எல்லா பார்ட்டிஸ்க்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரைஸ் மெனு. வாங்க நாங்கள் டொமாட்டோ ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி நல்லாவே பழுத்த மீடியம் சைஸ் டொமாட்டோ ஒரு 4 எடுத்துக்கிறேன் 2 கப்ஸ் ரைஸுக்கு. இப்போ இதை நல்லாவே நான் வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதை கிரைண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு இதுக்கு 2 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக துண்டு நிற்கிற மாதிரி பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் என்ன ரைஸ் ஐட்டம் செய்கிறேன்னு சொன்னாலும் ஆயில் ஆட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு வேணும்டா விருப்பம்டா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பே லீவ், சாரானிஸ் உண்டு, அதே மாதிரி காடமம் உண்டு, அதே மாதிரி சினமன் 2-3 துண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 பிக் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நான் கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட்டாக காட்டியும் சோட்டே பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ இதுக்கு நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது. இப்போ இதையும் திரும்பவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி கொரியண்டர் லீவ்ஸ் ஒரு பொடி, அதே மாதிரி மின்ட் லீவ்ஸ் ஒரு பொடி, அதே மாதிரி 2 துண்டு ரம்பை, இது எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாமே இந்த கீயில் கொஞ்சம் நாங்கள் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இன்றைக்கி நான் ஒரு 4-5 கேஷ்யூ எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் இதில் தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணுறது ரீசன் ஆயில் ஆட் பண்ணினா மிச்சம் ரைஸ் சாப்பிடக்குள்ள அப்படி தெவட்டி போகும். அதே நேரத்தில் நாங்கள் ஆட் பண்ணுற ஆயிலோட கணக்குக்கே கீ ஆட் பண்ணி கொண்டோம்னா டேஸ்ட்டாக மிகவும் நல்லா சாப்பிடவே மேலும். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த டொமேட்டோ பியூரி அப்படியே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது டொமாட்டோ நல்லாவே கிரைண்ட் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ரைஸுக்கு நல்ல ஒரு கலரும் எடுத்து தரும். ஸோ இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை லைட்டாக அப்படியே வதங்குறதுக்கு விட்றேன். அப்படியே நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அதுக்கு பிறகு நான் இதுக்கு 1 கப் க்ரீன் பீஸ் எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியும் கிராம்ஸ் கணக்கு பார்த்தா ஒரு 50 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். இது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், உங்களுக்கு வேணுண்டா இந்த ரா க்ரீன் பீஸ் கூட எடுக்கலாம். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் மசாலா சேர்க்கணும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன், அதேமாதிரி 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேண்டாலும் ஆட் பண்ணிக்கொள்ளிடும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் நல்ல ஒரு மிக்சிங் ஒன்று இதுக்கு கொடுத்துக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இன்றைக்கி ஃபுல் கப் 1 கப் நான் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மில்க்கும் ஃபுல் கப் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லா ரைஸுக்குமே ஃப்ரைட் ரைஸை தவிர மற்ற எல்லா ரைஸுக்குமே நீங்கள் மில்க் ஆட் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு, பிலாவுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர்டு ஒன்று தரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி இது நல்லா பாயில் ஆகுறதுக்கு அப்படியே விட்டுறணும். நான் யூஸ்வலாக ரைஸ் குக் பண்ணுறேன் ரைஸ் குக்கரில் தான். ஸோ அதுக்கிட்ட ரைஸ் குக்கர் கடாயை வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பொன்னி ரைஸில் தான் குக் பண்ணுறேன். பொன்னி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நல்லா வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா பொன்னி ரைஸ்க்கு வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும். ஏற்கனவே நான் இன்றைக்கி 1 கப் மில்க் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னும் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி பார்த்தா 2 கப்ஸ் ரைஸுக்கு 4 கப்ஸ் வாட்டர் தேவைப்படுது. இப்போ நாங்கள் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே குக்காக விட்டுக்கொள்வோம். நார்மலாக ரைஸ் குக் ஆகிற மாதிரி குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த
டொமேட்டோ புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே இதில் டெக்ஸ்சர், இதில் ஸ்மெல் எல்லாமே வந்து பிரியாணி மாதிரியே தைக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் என்ன உண்டு, அந்த டொமேட்டோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்தால் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ நான் வந்து இந்த ரைஸை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்ட்டிஸ்க்கு, கெதரிங்ஸ்க்கு எல்லா ஒகேஷன்ஸுக்குமே இது செஞ்சு கொள்ளலாம். இது வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த ரைஸ். ஸோ அதனால் வீட்லேயும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரைஸ் தான் இந்த டொமேட்டோ ரைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வேணும்னு சொன்னால் அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.